எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது மீனராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வரக்கூடிய ஜனவரி மாதத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரப்பூர்வமாக வேதகால முறையில் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே எதிர்பார்ப்புகள் அப்படின்றது எல்லாருக்குமே இருக்குதானுங்க செய்யுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில் எதிர்பார்ப்பு இருக்கும். இந்த பிரபஞ்சம் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலனை கொடுக்கறது இல்லைங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலனை கொடுக்கும். அந்த மாதிரி இந்த தருணம் வரக்கூடிய ஜனவரி மாதம் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும்? சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? ஜனவரி மாதம்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு மாதம். என்ன காரணம்னா 2025 வருடத்துடைய முதல் மாதம். 2025 வருடத்தில் தான் மீன ராசியில் சனி பகவான் வராரு. 2025 தான் மீன ராசியாதிபதி 4வது பாவகத்துக்கு போகிறாரு. இதே 2025 தான் மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு மீன ராசிக்கு 12வது பாவகத்துக்கு வராரு. 7வது பாவகத்தில் இருக்கிற கேது 6வது பாவகத்துக்கு வராரு. இந்த மாதிரி 2025 வருடம் எல்லா ராசிகளை விட இந்த மீன ராசிக்கு மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். சாதகமும் இருக்குது, அதுக்கு மேலே பாதகமும் இருக்குது. சாதகம் இருக்கிறது தெரிஞ்சுக்கலாமா தெரிஞ்சிக்கக்கூடாது, அது அப்பாற்பட்ட விஷயம். நல்லது தெரியாமல் கூட வரட்டுமே, கெட்டது தெரியாமல் கூட வரக்கூடாது. அப்போ பாதகம் இருக்குன்னா என்ன பாதகம், எந்த நேரத்தில் வரும், எந்த மாதிரி விஷயத்தில் பாதகம் வரும்ன்றது தயவு செய்து உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. சரி, இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். ஜனவரி மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை மீன ராசிக்கு 4வது பாவகத்துக்கும் 7வது பாவகத்துக்கும் அதிபதி தான் புதன். அவருடைய நாளில் பூராடம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய ஜென்ம எதிரி சுக்கிர பகவான், அதாவது அசுர குருன்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுடைய நட்சத்திரத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. மீன ராசியாதிபதி மீன ராசிக்கு 3வது பாவகத்தில் இருக்கிறார். மீன ராசிக்கு 3வது பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு இதுவரைக்கும் நமக்கு சாதகமாக இல்லை. கேளப்பா குருபதி 3ல் ஏற கெடுதி மெத்த செய்வேனடா வேந்தன் தானும் ஆளப்பா அகத்திலே கலபம் போகும் அப்பனே அரிட்டமடா சிசுவுக்குத்தான். எத்தனையோ பேர் வீட்டில் களவு போச்சிங்க, என் வேலை வாய்ப்பு போயிடுச்சிங்க அப்படின்னு சங்கடப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. 4 வருஷமாக 5 வருஷமாக ஒரு நிறுவனத்தில் வேலை செய்துக்கிட்டு இருந்தனுங்க, எந்த விதமான அறிவிப்பும் இல்லாமல் என்னுடைய வேலை வாய்ப்பில் சிக்கல் ஏற்படுத்தி விட்டாங்க. இந்த நிமிஷம் நான் வேலை இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, எதை சாப்பிட்டா என் பித்தம் தெளிகின்ற மனநிலையில் தான் நான் இருந்துக்கிட்டு இருக்கேன். இப்படி சொல்லக்கூடிய மீனராசி நண்பர்களும் இருக்க தான் செய்கிறாங்க. உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேனுங்க. இந்த மாதத்தில் சூரிய பகவான் அவர் தான் மாதத்தின் நாயகன், அதாவது மாத கிரகம் நம்ம சொல்லுவோம். அந்த மாத கிரகமான சூரிய பகவான் 10வது பாவகத்தில் வரக்கூடிய ஒரே மாதம் இந்த மாதம் தானுங்க. டிசம்பர் கூட இருக்க தான் செய்யுது. ஆனாலும் சுபஸ்தானாதிபதியோடு சேர்ந்து 10வது பாவகத்தில் புதனாதித்ய யோகமாக வரக்கூடிய ஒரே மாதம் இந்த மாதம்தான். ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் 14ஆம் தேதி வரை சூரிய பகவான் மீனராசிக்கு 10வது பாத்தியம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் இருக்க தான் செய்வார். ஆனால் ஜனவரி மாதம் 4ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் 14ஆம் தேதி வரை அந்த 10 நாள் திருமணஸ்தானாதிபதியும் சொல்லக்கூடிய புதன், சுபஸ்தானாதிபதியும் சொல்லக்கூடிய புதன், அந்த புதனுடன் சூரிய பகவான் இருந்து 10வது பாவகத்தில் சுபஸ்தானத்தை பார்க்குறாங்க. நிச்சயமாக சொல்கிறேனுங்க, மனசார சொல்கிறேன், மீன ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு தொழிலில் இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்த போகுது இந்த பிரபஞ்சம். நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலனே கொடுத்துறாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலனை கொடுக்கும். நாம் செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில்
ஜனவரி மாதம் 4ஆம் தேதி மிகப்பெரிய யோகமான நேர காலங்கள் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு வரப்போகுது. பயன்படுத்திக்கிறதும் பயன்படுத்திக்காமல் போகிறதும் உங்களுடைய சொந்த சௌகரியம். இந்த பிரபஞ்சமோ இல்லை ஒரு மனசாலோ ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு ஒரு பாதையை தான் காட்டும். கை பிடிச்சி கூட்டிகிட்டு போகணும் கனவுல கூட நினைக்காதீங்க. கூட பிறந்தவனே இப்போ கை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிற சூழ்நிலையில் இல்லை. ஏன்னா கூட பிறந்தவங்களே இன்றைக்கி பங்காளிங்க நிற்கக்கூடிய ஒரு சூழலில் இருந்துக்கிட்டு இருக்குது. தயவு செய்து யாரும் தப்பாக சொல்லலைங்க, இருக்கிற நடைமுறையை சொல்கிறேனுங்க. அப்போது மீனராசியில் பிறந்தவங்க புரட்டாதி நட்சத்திரம் 4வது பாதத்தில் பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, ரேவதி நட்சத்திரம் 4 பாதத்தில் பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, உத்திரட்டாதி நட்சத்திரம் 4 பாதத்தில் பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் ஜனவரி மாதம் 4ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் மிகப்பெரிய பிராப்தம் வரப்போகுது. பயன்படுத்திக்கோங்க. சுயத்தொழில் அப்படின்ட்டு பெருசாக இந்த நேரத்தில் செய்கிறது எனக்கு அது சரியாக படலை. ஏற்கனவே ஒரு தொழில் செய்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா அது விரிவுபடுத்தலாம். ஒரு சின்னதாக ஒரு மளிகை கடை வச்சுட்டு இருக்கிறேனுங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைக்கலாம், தப்பில்லை. சின்ன லெவலில் ஒரு டிஃபன் கடை வச்சுட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னா பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட்டு வைக்கலாம், தப்பில்லை. எல்லாம் தான் சேர்த்து சொல்கிறேனுங்க. ஏற்கனவே ஒரு 10% ஒரு பிஸ்னஸ் நான் செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்கன்னா 10% இருக்கிற பிஸ்னஸ் ஒரு 80% நீங்கள் விரிவுபடுத்தலாம். ஆனால் புதுசாக செய்ய போகிறேன்னு நினைக்கிறது தப்பான விஷயம், பார்த்துக்குவாங்க. சரியா? ஏன்னா இந்த ஜனவரி மாதத்தில் நம்மளுடைய எண்ணம் சிந்தனை புத்தி எப்படி சொல்கிறதுனா சும்மா இருக்காது. ஏதாவது ஒரு எண்ணங்கள் சிந்தனைகள் நினைக்க தான் தோணும். நமக்கு கீழே இருக்கிறவனை நம்ம பார்க்குறோமோ இல்லையோ, நமக்கு மேலே இருக்கிறவனை பார்க்க தான் செய்வோம். என்னையா அவன் ஒரு 10 பேருக்கு வேலை கொடுத்துக்கிட்டு இருக்கிறான், நம்மளால் கொடுக்க முடியாதான்? அவன் 10 பேருக்கு வேலை கொடுக்குறான்னா எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டுருப்பான், என்னென்ன விஷயத்தை தாண்டி வந்திருப்பான், அதெல்லாம் நினைக்க மாட்டோம். ஏன் நம்மளால் முடியாதான்? ஐயா, பட்டம் பார்த்து பயிர் செய்யணும். காலமும் நேரமும் சாதகமாக இல்லாமல் ஒரு வேலை செஞ்சோம்னா கீழே விழுந்து மூஞ்சி முகரம் உடஞ்சி போயிடும். இருக்கிற நிலைமையிலேருந்து மேலே வரலனாலும் பரவாயில்ல, யாரும் கேட்க மாட்டாங்க. இருக்கிற நிலைமையிலேருந்து கீழே போயிட்டீங்கன்னா தப்பாயிடும். அதனால் உங்களுடைய ஜாதகத்தின் தன்மை அறிந்து சுயத்தொழில் செய்கிற மாதிரி இருந்தால் செய்யுங்க. 90% சுயத்தொழில் புதுசாக செய்யணும்னா யோசனை பண்ணி பண்ணுங்க. ஏற்கனவே செய்துக்கிட்டு இருக்கிற வேலை உங்களுக்கு நல்ல விதமாக இருக்கும். ஏற்கனவே ஒரு நிறுவனத்தில் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேன்னா அந்த நிறுவனத்திலேருந்து வேறு நிறுவனத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் பல பேருக்கு வெளியூர் வெளிநாடுகள்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்கள் எந்த வேலைக்காக போனோமோ அந்த வேலை கிடைக்காம கிடைக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறேனுங்க. வெளியே சொன்னால் வெக்கக்கேடு, என் படித்த படிப்புக்கும் நான் பார்க்குற வேலைக்கு சம்மதமே கிடையாதுங்க. ஊருக்கு வந்தால் மறுக்க வெளிநாடு போக முடியுமோ முடியாதோன்ற சூழ்நிலையில் தான் மறுபடியும் இங்கேயே உட்காந்துட்டு இருக்கிறானுங்க. சங்கடப்பட்டு இருக்கிற மீனராசியில் பிறந்த நண்பர்களுக்கு ஜனவரி மாதம் 16ஆம் தேதிக்குள்ளார, ஜனவரி மாதம் 4ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் தான் சூரியன் 10வது பாவகத்தில் இருக்கார். ஆனால் உங்களுக்கு 16ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுக்குறேன். ஜனவரி 4 டு ஜனவரி 16 இந்த நாட்கள் கிட்டத்தட்ட உங்களுக்கு எத்தனை நாட்கள் வரும்னா, இந்த பக்கம் ஒரு 6 நாள், அந்த பக்கம் ஒரு 6 நாள், 12 நாள். ஜனவரி மாதத்தில் மட்டும் 12 நாள் மிக பிரகாசமாக இருக்க போகுது மீனராசியில் பிறந்தவங்களுக்கு. 12 நாள் அவசியம் இல்லைங்க, 12 நிமிஷம் போதுமானது நல்லது நடக்கிறதுக்கு, இல்லையா? 12 நாள் நமக்கு நல்லதே நடந்துக்கிட்டு இருக்குமா? இல்லையே. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரத்தில் சாதகமான ஒரு நேரம். அந்த மாதிரி வேலை வாய்ப்பில் இருக்கிற சங்கடமாக இருந்தாலும் சரி, பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்களாக இருந்தாலும் சரி, வேலை வாய்ப்பு சரியாக இருந்தால் பொருளாதாரத்தில் எங்கிட்டு போய் சங்கடம் இருக்க போகுது? நம்ம சம்பாரித்து வச்சுக்கிட்டு கடனை கட்ட மாட்டோம்னு சொல்லக்கூடிய ஆட்களா? இல்லை, நாம் பட்னி கிடந்தாலும் பரவாயில்ல, வாகனத்து மடத்தை கட்டி போடணும்னு நினைக்கக்கூடியவங்கள மீனராசிக்காரங்க. ஏன்னா மீனராசியில் பிறந்தவங்கள சில பேர் சொல்லுவாங்க, யோ நீ கழுவுறு மீனில் நழுவுறு மீனியா? இருக்கட்டுமே, சூதானம் தானே முக்கியம். சூதானம் இல்லாமல் இருக்கிறதுக்கு சூதானமாக இருக்கிறது நல்லது தானே. அப்போது மீனராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி, மீனராசியில் பிறந்த பெண்ணாக இருந்தாலும் சரி, ஜனவரி மாதம் 4ஆம் தேதிக்கு மேற்கொண்டு 16ஆம் தேதி வரை இந்த பிரபஞ்சம் உங்களுடைய தரத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுது.
உங்களுடைய வாழ்வாதாரத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான சந்தர்ப்பத்தை கொடுக்க போகுது. பயன்படுத்திக்கோங்க. நேரம் நல்லா இருந்தால் கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கட்டும். அதாவது மனசுக்குள்ளார மனக்கோட்டை கட்ட வேண்டியது தான். உழைப்பில்லாமல் உயர்வு வராது. நேர காலங்கள் மட்டும் சாதகமாக இருந்தால் கூரையை பிச்சுட்டு கொட்டி விடுமா? உழைப்புன்ற விதையை நம்ம விதைக்கும் போது தான் உயர்வுன்ற விருச்சம் வரும். இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடு தான் காலத்துக்கும் நிறைவாக இருக்க போகிறீங்க, நிம்மதியாக இருக்க போகிறீங்க. அது பார்த்துக்கோங்க. அதுபோக எதிர்பார்ப்பு, நிறைய பேருக்கு எதிர்பார்ப்புகள் இருக்கும். இதில் முக்கியமான சமாச்சாரம் என்னன்னா, என் கடன் பிரச்சனை நீங்கினா போதும். ஏன்னா 2-2.5 வருஷ காலமாக சம்பாதிக்கிற இடத்துல தான் நீங்கள் இருக்கிறீங்களே தவிர சாதிக்கிற இடத்துல இல்லை. இந்த 2.5 வருஷமாக மீனராசியில் பிறந்தவங்க சத்தியமாக சொல்கிறேன், ஒரு மிஷின் வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. நிச்சயமாக ஒரு மிஷின் தான். சம்பாதிக்கிறது தெரியுதே தவிர சம்பாதிக்கிறது எங்கிட்டு கொண்டு போய் கொட்டுறோன்னு தெரிய மாட்டேங்குது. மாத கடைசியில் 100 ரூபாய் காசுக்கு கஷ்டப்படுற மாதிரி சூழல் நிறைய பேருக்கு இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் உங்களுக்கு வரக்கூடிய வாழ்வாதாரத்தின் வளர்ச்சியால் பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாகும். வீட்டில் ஒரு நிம்மதி நிறைவு ஏற்படும், மன மகிழ்ச்சி ஏற்படும், மன அழுத்தம் குறையும். இந்த உலகத்திலேயே எனக்கு தெரிஞ்சு மோசமான வியாதி அப்படின்னா அது மன அழுத்தம் தான். எல்லா வியாதிகளுக்கும் மருந்து உண்டு, இந்த மன அழுத்தத்துக்கு மருந்து கிடையாது. அப்போது மன அழுத்தம் நீங்கணும்னா நம்மளுடைய சூழல் சரியாகணும். மீனராசியில் பிறந்தவங்களுக்கு மன அழுத்தம் குறையிறதுக்கான நேர காலங்களும் இது தானுங்க. அதுபோக ஜனவரி மாதம் 14ஆம் தேதி, ஜனவரி மாதம் 14ஆம் தேதி சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 11வது பாவகத்துக்கு வந்து லாபஸ்தானத்துக்கு வந்து தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாவுடைய சாரம் வாங்கும் பொழுது, சாரம் இல்லை பார்வை வாங்கும் பொழுது சூரிய மங்கள யோகமாக பிராப்தம் தருது இந்த பிரபஞ்சம். முதல்ல மீனராசியில் பிறந்தவங்களுக்கு ஜனவரி 4ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 14ஆம் தேதி வரை 10 நாள் புதனாதித்ய யோகம்னு சொன்னேன். எந்த அடிப்படையில் சொன்னேன்? சூரியனும் புதனும் ஒரே பாவகத்தில் இருக்கிறதுனால புதனாதித்ய யோகம். 14ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை, ஜனவரி 31ஆம் தேதி வரை சூரியனும் செவ்வாவும் நேர் டைரக்ஷன், ஒரே டைரக்ஷனில், ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்வை பரிமாற்றம். கடகத்தில் இருக்கிற செவ்வாய் மகர ராசியை பார்க்க, மகரத்தில் இருக்கக்கூடிய சூரியன் செவ்வாவை பார்க்க. இதனால் சூரிய மங்கள யோகம் ஏற்படுது. ஆன்லைனில் அவசரப்பட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கழுத்து பிடிக்கிற அளவுக்கு பிரச்சனை இருக்குது, இருக்கலாமா செத்து போயிடலாமான்ற மனநிலையை நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்களுக்கு இந்த நேரம் நல்லாயிருக்கும். இன்றைக்கி ஃபோனே ஒரு நபர் எனக்கு பேசினார். ஐயா, 4 நாளைக்கு முன்னாடியே நான் இறந்துட்டுருப்பேன். இந்த பதிவு அவர் பார்க்குறதா இருந்தால் தயவுசெய்து தப்படுத்துக்காதீங்க. 4 நாளைக்கு முன்னாடியே நான் இறந்துட்டுருப்பேன், ஏதாவது செஞ்சுக்கலாமான மனநிலையில் நான் இருந்துட்டேன். என்னுடைய சுகத்துக்காக 2 பிள்ளைங்களை பெற்று வச்சுருக்கிறேன். அந்த பிள்ளைங்களை தனியாக விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு மனசு இல்லை. அதனால் என் உசுரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன். 3 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய லெவலில் என்னுடைய காசு பணத்தை தார பார்த்துட்டேன். ஏதாவது ஒரு வகையில் நான் மேலுக்கு வந்துடுவேன் அப்படின்ற ஆதங்கத்தில் ஆசையில் என்னுடைய காசு பணத்தை தார பார்த்துட்டேன். ஏமாத்திட்டு போனவன் சந்தோஷமாக இருக்கிறான், ஏமாந்துட்டு போன நான் நொந்து நூலாகி சின்னப்பட்டு சிரமப்பட்டுட்டு இருக்கிறேனுங்க. என் கதையை மாறுமா, என் சூழ்நிலை மாறுமான்னு கேட்டார். காலையில் ஃபோன் மாறுமா மாறாதா அப்படின்னு ஒரு ஃபோனில் சொல்ல முடியாது. அவருடைய கிரக நிலைகள் தான் சாதகமாக இருந்தால் கூட ஏமாற்றிட்டு போனால் கொண்டாந்து கொடுக்க போகிறானா? அப்போது எதுக்காக அந்த வார்த்தை நான் சொல்கிறேன்னா, ஒரு செயல் செய்யும் பொழுது அந்த செயல் செய்யலாமா வேண்டாமான்றதை நம்ம ஜாதகத்தை பார்த்துக்கிடணும் இல்லையா? உடம்பு சரியில்லை, அதாவது ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, ஒரு பிளட்டு கொடுக்கும்போது இந்த பிளட்டு இன்னொரு பிளட்டு வந்து நமக்கு சேருமா சேராதான் நம்ம பண்ணுறோம் பார்க்குறோம். அப்போது ஒரு செயல் செய்யும் பொழுது அந்த செயல் செய்யலாமா வேணாமா நம்ம ஜாதகத்தை பாருங்கள். அதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் உருவாக்கி கொடுத்தாங்க இந்த பொக்கிஷத்தை.
பேனா பேப்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய தலை எழுத்து இதில் தான் தெரிஞ்சுக்கிட முடியும் அப்படின்றதுனால தான் சித்தர்கள் இருந்து நம்ம முன்னோர்கள் இருந்து எல்லாமே இந்த ஜோதிடத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஒரு செயல் செய்கிறதுக்கு முன்னாடி பார்க்காதது செஞ்சதுக்கப்புறம் பார்த்தா என்ன, பார்க்காட்டி என்ன, இல்லையா? அதனால் ஜனவரி மாதம் 14 தேதிக்கு மேலே சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதியுடைய பார்வை, தனகாரகனுடைய பார்வை வாங்குறார். எப்போ? 14ஆம் தேதி. 14ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை தனஸ்தானாதிபதி செவ்வாவும் தனகாரகன் குருவும் இருவருடைய பார்வை லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானை பார்க்குறார். சூரியன் தான் தொழிலுக்கு அதிபதி. அப்போது ஏமாந்து போன பணம் வர்றதுக்கு வாய்ப்புண்டு. ஏமாற்றம் ஒன்று இருந்தால் அது சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வரும் இல்லையா? சும்மாவா சொன்னாங்க? அரசன் அன்று கொள்ளுவார், தெய்வம் நின்று கொள்ளும். நிச்சயமாக சொல்கிறேனுங்க, நீங்கள் பட்ட சங்கடத்துக்கும் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கும் கண்டிப்பாக இந்த நேரத்தில் ஒரு பிரார்த்தம் கண்டிப்பாக வரும். நிச்சயமாக வரும், அதில் மாற்று கருத்தில். இது ஜனவரி 14ஆம் தேதிக்கு மேற்கொண்டு எதிர்பார்க்கலாம். 31ஆம் தேதி வரைக்கும் அந்த பிரார்த்தம் இருக்கும். ஆனாலும் மிக பிரகாசமாக இருக்கிறது ஜனவரி 14ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 23ஆம் தேதி வரை. சூரியனுடைய சுய நட்சத்திரத்தில் புதனுடன் சேருவார் மறுக்க, குருவுடைய பார்வையும் செவ்வாவுடைய பார்வையும் வாங்கக்கூடிய சூழலில் பிரகாசமாக இருக்கும். குருவுடன் சேரக்கூடியது புதனுடன் மறுபடியும் சூரியன் எப்போ சேருவார்னா 2 முறை உங்களுக்கு புதனாதித்ய யோகம் வரும். ஜனவரி 14லிருந்து ஜனவரி 4ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 14 வரைக்கும் புதனாதித்ய யோகம். ஜனவரி 24ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 31ஆம் தேதி வரைக்கும் மறுபடியும் புதனாதித்ய யோகம். எது எப்படி இருந்தாலும் வரக்கூடிய ஜனவரி மாதம் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு மாறுதலுக்குரிய மாதம், மாற்றங்களுக்குரிய மாதம். எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளியும், இருக்கிறத விட எதாவது செஞ்சுக்கலாமான்ற மனநிலையில் இருந்தீங்கன்னா நான் அவங்கள பார்த்து ஒரு விஷயம் சொல்கிறேனுங்க, நீங்கள் செஞ்சுக்கோங்க. ஆனால் நம்ம சாகரத்துக்கு முன்னாடி வாங்கினவங்கிட்ட கட்டிப்புட்டு எந்த காசு பண்ண கடன் இல்லாமல் நிம்மதியாக போய் சேரணுன்ற எண்ணம் மட்டும் மனசில் இருந்தால் போதுமானது. சாக மாட்டீங்க. கடனுடன் செத்தீங்கன்னா அது பாவம். இந்த பாவம் மீண்டும் மறு ஜென்மத்துக்கு வேண்டாம். வாங்கிட்டு போனேன் அப்படின்ற பேர் வேண்டாம், கொடுத்துட்டு போனேன்ற பேர் வரட்டும். என் பணம் மற்றவனுக்கு கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னா அது பணமாக நீங்கள் நினைக்கிறீங்க, அது பணமாக இருக்காது, உங்களுடைய பாவமாக இருக்கும். மற்றவன் பணத்தை வாங்கிட்டு நீங்கள் போகிறீங்கன்னா அது பணமாக நீங்கள் நினைப்பீங்க, இல்லை மற்றவனுடைய பாவம். மீண்டும் அடுத்த ஜென்மம் இருந்தால் அந்த ஜென்மத்திலையும் அந்த பாவ கணக்கு இருக்கும். கர்மான்றது நிறைய விஷயம் சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒருத்தனை ஏமாற்றிட்டு போனன்ற பேர் வரக்கூடாது. நான் ஏமாந்துட்டு போனன்ற பேர் வரட்டும், தப்பில்லை. அடுத்தவனுடைய காசு உனக்கு கொடுக்க முடியல, என்னால் கட்ட முடியல நினைக்காதீங்க. இந்த சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு தகுதி இல்லைன்னா இந்த சூழலுக்கு கடவுள் உங்களை தள்ளப்பட்டிருக்காது. இந்த பிரபஞ்சம் காரணம் இல்லாமல் எதுவுமே செய்கிறது இல்லை. 4 கோடி ரூபாய் கடன் உங்களுக்கு இருக்குதுன்னா அந்த 4 கோடி ரூபாய் கடனை கட்டுவீங்கன்றதுனால தான் பிரபஞ்சம் உங்களுக்கு அந்த கடனை ஏற்படுத்தி இருக்கு. கட்டிவிடுவீங்க, தைரியமாக இருங்க. ஒன்றே ஒன்று சொல்கிறேன், உடம்புல உசுறு இருந்தால் என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அந்த ஒன்று இல்லைனா தான் கஷ்டம். இந்த நேரம் உங்களுக்கு பிரமாதமான நேரம், பிரகாசமான நேரம். முயற்சின்னு மட்டும் ஒன்று பண்ணுங்க, நிச்சயம் நல்ல நிலைமைக்கு வருவீங்க. நிறைய பேருக்கு இந்த பதிவு பார்க்குறவங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேனுங்க, 2025 வருஷத்துடைய கடைசியில் இந்த பதிவு நான் மீண்டும் மீனராசி நண்பர்களுக்கு நான் கொடுக்கும் பொழுது நிறைய பேர் கமெண்ட் பண்ண போகிறீங்க. சார் நான் இப்படி இருப்பேன்னு கனவுல கூட நினைக்கல சார், உங்களுடைய வார்த்தைகள் நீங்கள் சொன்ன பலன் கடவுள் புண்ணியத்தில் நிறைவாக இருக்கிறேன் சார் அப்படின்னு சத்தியமாக நீங்கள் சொல்லுவீங்க, அதில் மாற்று கருத்தே இல்லை. இந்த பதிவு மீனராசி நண்பர்களுக்கு பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் மனசார நம்புகிறேன். இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சு வேறு யாராவது மீனராசியில் இருந்தால் தயவு செய்து அவங்களுக்கு இந்த பதிவு ஷேர் பண்ணுங்க. ஒருத்தருடைய வாழ்வாதாரத்துக்கு நீங்கள் காசு பணம் கொடுத்து உதவலைனாலும் வார்த்தைகள், அந்த வார்த்தைகளை கொடுத்து உதவணும். இந்த காணொலி நீங்கள் அவங்க பார்த்தாவே அவங்க கொஞ்சம் பூஸ்ட் ஆவாங்க.
கண்டிப்பாக நமக்கு ஒரு காலம் வரும் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் மீனராசியில் அவங்களுக்கு இந்த பதிவு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். சரி நண்பர்களே, ரொம்ப நேரம் பேசிவிட்டனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.